மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. அங்க ஓர்பாள் இல்ல. யார் இருக்கிறாங்க? ரூத் இருக்கிறாங்க. எத்தனை பேருடைய பேர் அதுல இல்ல தெரியுமா? எத்தனை பெண்களுடைய பேர் அதுல இல்ல? ஏன் ரெபேக்காள் பேர் கூட அங்க இல்ல. சாராள் பேர் இல்ல. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசான் யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் சகோதரியும் பெற்றான் இருக்குது. அந்த வரிசையில சாராள் பேர் இல்ல, ரெபேக்காள் பேர் இல்ல. ஆனா யார் பேர் இருக்குது? ரூத்தினுடைய பேர் இருக்குது. காரணம் என்ன? தன்னலம் இல்லாமல் பின்பற்றின ஒரு அனுபவம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். நான் ஒரு வாலிப பிராயத்துல இருக்கிறேன். அந்த அம்மா சொல்லுது, உனக்கு கொடுக்கிறதுக்கு மாப்பிள்ளை இல்லமா, உனக்கு ஃபியூச்சரே என் கூட வந்தா இல்லமா, பரவாயில்ல, என் வாலிப பிராயம் வீணா போனா பரவாயில்ல, ஆனா அது போனா கர்த்தருக்காக போகட்டும். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? வாலிப பிராயம் வீணா போயிடக்கூடாது, அந்த நேரத்துல ஓடணும், சம்பாதிக்கணும், சொத்து சேர்த்தணும், அப்புறம் ஒரு 50க்கு மேல கர்த்தர் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இருக்க ஓடும் போதே பலத்தோடு கூட, முழு பலத்தோடு கூட எனக்கு ஒப்புவி. இல்லங்க, எல்லாத்தையும் விட்டு வந்தா என்ன கிடைக்கும்? அந்த பேச்சே கேட்காது, அந்த பேச்சே கேட்காது. நீ வா, உன்னை நடத்துகிற ஒருவர் இருக்கிறார். உன்னை கோடீஸ்வரன் ஆக்குறேன்னு கர்த்தர் கூப்பிடல. நான் சொல்ல புரியுதா? உனக்கு கோடீஸ்வரன் ஆக்குறேன்னு கர்த்தர் கூப்பிடல. உன்னை லட்சாதிபதி ஆக்குறேன்னு கூப்பிடல. உனக்கு வீடு கொடுக்குற, கார் கொடுக்குறேன்னு கூப்பிடல. உனக்கு நித்திய ஜீவன் கொடுக்குறேன்னு தான் கூப்பிட்டாரு. அதை மாத்திரம் எதிர்பார்த்து வருகிற சபையா இருக்குமானால் அந்த சபை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ரூத் சபையாக இருக்கும்.